இப்படி இருப்பவர்களின் வீட்டில் என்றுமே மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். நீங்கள் சிவ பக்தராக இருந்தால் இந்த சேனலை லைக் செய்து கொண்டு ஓம் சரவண பவ என கமெண்ட் செய்யவும். மகாலட்சுமி ஒரு நாள் தனது பக்தர்களை காண வீதியில் வந்து கொண்டிருந்தாள். முதலில் ஒரு வீடு சென்று பார்க்கும் பொழுது வீட்டுக்கு முன் பசுவுடன் இருக்கக்கூடிய கன்று இருந்தாலும் வீட்டில் துர்நாற்றமும் பயன்படுத்திய பாத்திரங்களை கழுவாமல் வைத்தும் இருந்தார்கள். இன்னொருவர் வீட்டில் உள்ளவர்கள் யாருமே காலை நேரத்தில் எழாமல் தூங்கிக் கொண்டிருந்தனர். அதை பார்த்து கோபத்துடன் வெளியே சென்றார்கள் லட்சுமி. இன்னொரு வீட்டில் இரு பெண்கள் முடியை பிடித்துக் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். இதை பார்த்தவுடன் முகத்தை திருப்பி சென்று விட்டாள் மகாலட்சுமி. அதற்கும் அடுத்த வீட்டின் நடுப்பகுதியில் கணவன் படுத்திருக்க கணவன் தலைக்கு பக்கத்தில் தலைவெறி கோலத்தில் அழுது கொண்டு ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். இதை பார்த்தவுடனும் முகம் சுழித்துச் சென்றாள் மகாலட்சுமி. இன்னொரு வீட்டில் வாசல் முன்பே இருவர் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கும் கோபத்துடன் செல்ல, அதற்கும் அடுத்த வீட்டில் மங்களகரமாக வாசல் தெளித்து கோலம் போட்டு பிள்ளையார் பிடித்து வாசலில் இரு பக்கமும் விளக்கேற்றி இருந்தார்கள். இதை கண்டவுடன் மகாலட்சுமி உள்ளே சென்று பார்த்தால் வீட்டில் உள்ளவர்கள் காலையே எழுந்து பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜை செய்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த லட்சுமி மனம் குளிர்ந்து அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தரிசனத்தோடு குறைவில்லா செல்வத்துடன் வாழ்க என கூறினான். நாம் வாழும் வீட்டில் எப்படி வைத்திருக்கிறோமோ அதற்கு ஏற்பதான் பலன் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. எல்லா நாளும் இனிய நாளாக மாற்றுவது நமது கையில்தான் உள்ளது. இதுபோல வீடியோக்களை காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு